வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அப்படியே சேனல் மாற்றி மாற்றி மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு விஷயம் புரியும். திடீர்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர் திமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளர் ஆடியோ ஒன்று போச்சு, இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறாரு. நேற்று பாராட்டு, இன்னைக்கு எதிர்ப்பு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆளுநருக்கு எதிராக நாங்கள் வேகமாக இருக்கிறோம். அதாவது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் இது ஒரு கடிவாளம் போடப்படும். மும்மொழி கொள்கையில் நாங்கள் பின்னே வாங்க மாட்டோம். 10,000 ரூபா 10,000 கோடினாலும் பரவாயில்ல, உடனே புகழாரம் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். இப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் இயல்பாக எழக்கூடிய சந்தோகம், ஏங்க ஆளுநர் ரொம்ப நாளாக நமக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஆளுநர் சும்மா ஆளுநர் 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 இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன் ஆளுநர் மேலே வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எழும்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவையில் பல தீர்மானங்களை நிறைவேற்றலாம். ஜெயலலிதா அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 7 விடுதலை கொடுக்காத போது சட்டமன்றசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 7 என்னுடைய இதில் நானே தமிழக அரசை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது நிறைவேறி மேலே போகுது, அங்கே ஒத்துக்கிறாங்க இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி நிறைவேற்றினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அற்புதமாக எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு ஆளுநர் அப்படிங்கிறவர் மேலே எந்த அளவுக்கு கரிசனத்தோடு நடந்து கொள்கிறது? ஏன்? அதாவது திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் பாருங்களேன், உடனே ஆளுநரை விரட்டி எடுத்த ஸ்டாலின், ஆளுநரை அப்படி எடுத்த ஸ்டாலின், இப்படி எடுத்த ஸ்டாலின் போட்டுட்டு இருப்பாங்க. ஆளுநருக்கு எதிராக இது வரைக்கும் நீங்கள் ஆளுநரை மாற்ற வேண்டும் கேட்டால் அதுக்கு ஒரு பாணி சொல்லுவாங்க, ஆளுநர்லாம் மாற்றிடாதீங்க, இந்த ஆளுநர் தான் சூப்பர்னு. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே உதறல், ஏன் ஆளுநரை எதிர்த்து ஏன் வலுவான நடவடிக்கையை திமுக எடுக்கவில்லை? அப்படின்னா எல்லாத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறீங்களா, இதுக்கு ஒரு கூட்டம் போடுங்க. ஆளுநர் அவர்கள் தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் போட வேண்டியதானே? இப்போ 5ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனைத்து கட்சி கூட்டம். எதற்காக அனைத்து கட்சி கூட்டம்? மேலே பிஜேபி நம்மளை இது பண்ண பார்க்குது, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறீங்க. ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் சட்டசபையில் போடுவதற்கு என்ன தயக்கம்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவங்க அமித்ஷா வரும்போது திமுக அவருக்கு கருப்பு கொடி காட்டாது. அதாவது தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டுவதில் என்ன பயம்? உண்மையிலே பயம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு மடியில் கனம் இருக்கிறது, அதையும் தாண்டி ஏகப்பட்ட உதறல்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் திமுக உடன்பிறப்புகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. ஆளுநருக்கு எதிராக நீங்கள் பண்ணக்கூடிய நடவடிக்கை என்ன? சும்மா ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாருங்கள், நீங்கள் எங்கள் அதிகாரிகள், நீங்கள் ரொம்ப பண்ணக்கூடாது, பண்ணால் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், இதே மாதிரி அறிக்கை விடுவோம். வில்சன் அவர்கள் அப்படி தான் அறிக்கை விட்டார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் மக்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஆளுநரை திட்டுற மாதிரி திட்டுவீங்க, ஆனால் ஆளுநர் மேலே ஒரு பயம். எடப்பாடி பழனிசாமி பெருசாக திட்ட மாட்டார். அப்போ ஆளுநருக்கு எதிராக நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? சும்மா பேச்சு மட்டும். ஆளுநர் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்காரு. எடுத்த நடவடிக்கை என்ன? அதான் மக்கள் கேட்பாங்க. நீங்கள் எப்பயுமேங்க செயல் தான் பேசும். பேசிக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை பற்றி விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்கள் ஒரு ஆடியோ, மாவட்ட செயலர் ஆடியோ வெளியாகி பரபரப்பாக இருக்குது. எல்லா கட்சி தலைவரும் பேசிகிட்டு இருக்காங்க. வேல்முருகன் ஏற்கனவே பேசுவார். கடந்த காலங்களில் திமுக பற்றி அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியும். உங்கள் கூட்டணி கட்சி நீங்கள், அதாவது என்னங்க, இவங்க நல்லா தெரியுது, நிறைய பேர் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மொத்த அஜெண்டாவுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? தமிழகத்தில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்கிறதுக்கு காரணம் இல்லை, செல்வ பிறந்தகை இன்னும் சூப்பரான ஆளுங்க, அப்படியே பக்காவாக இருப்பாருங்க, கரெக்டாக. அவரை எதிர்த்து போன மாவட்ட தலைவர்கள் இருந்து போனாங்கல்ல காங்கிரஸ்காரங்க, அவரை பற்றி சொன்னது என்ன? இங்கே இருக்கக்கூடிய அந்த பல பிஸ்னஸ் ஒன்று வேணாம், மாநகராட்சியில் அந்த கழிவுநீர் தொட்டி அதை சுத்திகரிக்கிறதுக்கு மிஷின் ஒன்று வாங்குகிறாங்க. மிஷின் வாங்கி அந்த வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மிஷினை நேரடியாக மாநகராட்சி அவங்களுக்கு கொடுக்கல, நடுவில் இடையில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் யார்? செல்வ பிறந்தகைக்கு வேண்டிப்பட்ட நிறுவனம், அப்படி தானே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராப் பிஸ்னஸ் அது ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. உண்டா இல்லையா? அப்போ செல்வ பிறந்தகை அவர்கள் இன்றைக்கி திமுக உடன்பிறப்பாக மாறிவிட்டார். சரி, அதுதான் எப்படின்னு பார்த்தா இன்றைக்கி விசிக்கால் இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏக்கள் சில பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்பு மாதிரியே பேசுவாங்க. ஆட்சியிலலாம் அதிகாரம்லாம் எதுக்கு இப்படி கேட்கலாம்? ஆட்சியில் அதிகாரம்னு ஆதரவு பேசக்கூடாதுங்க. வேறு யாருங்க பேசணும்? இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு என்ன, பாசிச பாஜக வரட்டணும். பாசிச பாஜக தான் ஏற்கனவே விரட்டிட்டுமே தமிழ்நாட்டில். சட்டமன்ற தேர்தல் என்ன பாசிச பாஜக, அவர் என்ன ஆட்சியாக பண்ண போகிறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் அந்த அளவுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள்? நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த அளவுக்கு திமுகவுக்கு பெரிய அளவுக்கு முட்டு கொடுப்பதற்கான காரணம் என்ன? விஜயை அவ்வளோ மோசமாக திட்டுவதற்கான காரணம் என்ன? எல்லாம் தெரியும், எல்லாம் பணம் தான். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இன்றைக்கி மாநிலத்தில் ஒரு 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 இவ்வளோ பணம் சேர்த்துட்ருக்காங்க.
30,000 கோடி அப்படின்னு ஒரு ஆடியோ வந்ததுனால தாங்க பிடிஆர் மாற்றினார். உண்டா இல்லையா? அப்போ கணக்கு போடுறோம், 300 ரூபாய்க்கே பாடுபட்டு இருக்கோம், 30,000 கோடி. இப்போ பிடிஆர் ஆடியோ சரியா உண்டா உண்மையா இல்லையா? நிறைய ஆடியோ வருது, நமக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல பிஜேபி தான் ஆடியோ வெளியிட்டு இருப்பாங்க, வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆரில் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த பையன் அந்த அந்த யார் தப்பு பண்ணாரோ அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. வேங்கை வயல் அது ஒரு வீடியோ. வேங்கை வயலில் வந்து மலத்தை, அதாவது 2.5 வருஷமாக நடக்குது, அப்பெல்லாம் கண்டுபிடிக்காத காவல்துறை விஜய் அவர்கள் அங்கே போகிறாருன்னு சொன்ன உடனே வேகம் எடுப்பதன் காரணம் என்ன? ஏங்க மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அதெல்லாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். கரெக்டாக சிபிஐக்கு போகும்போது நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ எல்லாமே நீங்கள் லேட்டு தான், கடைசியாக தான் நடவடிக்கை எடுப்பீங்க. ஞானசேகரனுக்கும் கடைசியாக தான் போடுவீங்க, அது எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு பிரச்சனை. ஈசிஆர் சம்பவத்துலேயும் கடைசியாக தான் போடுவீங்க, அதுவும் லேட்டு. அப்போ எல்லாமே லேட்டு. அப்போ ஆனாலும் கூட்டணி கட்சிகள் உங்களையே தாக்கி பிடிப்பது ஏங்க, ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைங்க. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ விடுதலை சிறுத்தைகளோ திமுகவுக்கு இந்த காட்சி வேணுங்கிறது என்ன காரணம்? பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. தொழிலாளர்கள் பணிக்குடை கொடுக்கல. இன்றைக்கி நேற்று கூட ஒருத்தர் வந்து போக்குவரத்து தொழிலாளரும் வந்து ஓய்வூதியம் வெளியில் வராரு, அவருக்கு பணிக்குடை கொடுக்கல, ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுறாரு. 6ஆம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்கள் இதுக்கு போகிறாங்க, இது நம்ம கோட்டை நோக்கி பேரணி, அடையாளமாக பேரணி, பட்ஜெட்டில் கொடுக்கணுன்ட்டு. உங்களுக்கு தெரியும் சாம்சங் பிரச்சனை எவ்வளோ பெருசாகிட்டு இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் திமுகவை தாங்கி பிடிப்பதன் அவசியம் எந்த காரணம்? ஒரே ஒரு காரணமா? பிஜேபி எதிர்ப்பா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இந்த ஒரே ஒரு காரணமா? பாசிச பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாசிச பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, இந்த ஒரே ஒரு காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ வேறு என்ன காரணம்? அதையும் தாண்டி பல காரணங்கள் உண்டா இல்லையா? நீங்கள் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் நம்ப முடியாதுங்க. ஏன்? எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட போனாலும் போயிடுவார். திமுக தான் ஆல்ரெடி போயிடுச்சு, அது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும், தெரிந்து வாய் மூடி அமைதியாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒன்று கேட்குறோம், ஆளுநர் அவர்கள் அப்படிங்கும்போது ஆளுநர்னாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு தெரியும். ஆளுநர் அவர்களுடைய மாளிகைக்கு விருந்துக்கு கூட்டணி கட்சியெலாம் போகாது, நீங்கள் போவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்புறம் ஆளுநர் இப்போ மாளிகைக்கு முன்னும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஜெயலலிதா பண்ணாங்களே, ஆளுநருக்கு எதிராக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா எங்கே, நீங்கள் எங்கே? நீங்கள் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஆளுநருக்கு எதிராக இதுவரை ஒரு கண்டன தீர்மானம் கூட சட்டசபையில் நிறைவேற்றுறது காரணம் என்ன? மம்தா பானர்ஜி அங்கே என்ன பண்ணாங்க? ஆளுநரே இல்லாமல் பண்ணாங்களா இல்லையா? அப்போ அவங்க வந்து ஆளுநர் இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுக்கல? ஆளுநர் மேலே எஃப்ஐஆர் போட்டுறாங்க சார் அவங்க, மம்தா பானர்ஜி. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த போஸ் இவர் அளவுக்கு கூட பண்ணல, போடுறாங்களா இல்லையா? அலற விட்றாங்களா இல்லையா? இங்கே இருக்க பக்கத்தில் வந்து நம்ம பினராயி விஜயன் கேரளாவில் ஆளுநரை ஒரு கல்லூரிக்குள்ளே போகிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, மாணவர்கள்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க, வெளியில் வர முடியல, 10 மணி நேரம் வெளியில் உள்ள. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய அரசு போலீஸ்கிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளோதானே. மாணவர்கள்லாம் அடித்து விரட்ட முடியாதுன்ட்டாங்க அவங்க. இப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்டால் ஆளுநர், ஏதாவது உங்களுக்கு சிக்கல் வரும்போது ஆளுநர், நல்லா யோசனை பாருங்கள். ஞானசேகரன் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும்போது ஆளுநர் கரெக்டாக தேசிய கீதம் பாடணுன்னு வெளில வர்றார், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. எந்தெந்த நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போ ஆளுநர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த யூஜிசி பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதாவது அவர் வேந்தர் போட்டால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் வேந்தர் போட்டால் அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ 2 பேர் மட்டும்தான். அப்போ பிஜேபிக்கு எதிராக நீங்கள் என்ன, அதுவும் கடைசியாக தான் நீங்கள் பிஜேபி ஆளுநர் மேலே வழக்கே போட்டீங்க. அதுவரை எப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன்? எல்லாத்தையும் தாண்டி நம்ம பொன்முடி அவர்களை ஏன் உயர்கல்வியிலேருந்து மாற்றுறீங்க சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது அவருக்கு என்ன துறை இருந்ததோ அப்படியே கொடுக்குறீங்க. பொன்முடி அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தபோது அவர் வனத்துறையாக மாற்றுறதுக்கு அவசியம் என்ன? திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை, நீங்கள் வரும்போது உயர்கல்வித்துறை, அப்படி என்ன உயர்கல்வித்துறையில் ஏன் மாற்றினாங்க? அப்போ இயல்பாக எல்லோரும் கூட சொன்னாங்க, இல்லைங்க அவர் ஆளுநருக்கு எதிராக சட்டசபையில் பேசிட்டாரு. அப்போ பேசினா என்ன, நல்லது தானேங்க. ஆளுநருக்கு எதிராக பேசினா எப்படிங்க அது திமுக தலைமை கோவிச்சுக்கும்ல? ஏன்? ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. ஆளுநர்லாம் வந்து ஏன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவர்கிட்டலாம் பகிச்சிக்க முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரதமர் மோடி வந்தோன்னா ஒன்றியம் எத்தனை தடவை சொன்னோன்னு கணக்கெல்லாம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? வெள்ளைக்கூட பிடிச்சிட்டு போகிறதாகட்டும், கேலோ இந்தியா திட்டத்தில் அவரை கூட்டுறதாகட்டும், ஞானய வெளியீட்டு விழாவுக்கு அவர் கூட்டுறதாகட்டும், இதே மம்தா பானர்ஜியோ இங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனோ கெஜ்ரிவாலோ யாரோ இவங்க யாராவது ஒருத்தர் அவர்களுடைய கட்சி ஃபங்க்ஷனுக்கு பிஜேபியிலேருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ நீங்கள் மட்டும் ரொம்ப புச்சாலிங்க. அதாவது இந்தியா கூட்டணியிலேருந்து மக்களுடைய ஓட்டு வாங்கிக்குவீங்க, ஆளுநரையும் பண்ண மாட்டீங்க.
முசிறியில் வந்து ஆளுநர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்டவருடைய ரைடு போன ஒரு காலேஜுக்கு போகிறார். என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? நம்ம அதான் சொன்னோம்ல, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல, அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா வர ஆளுநர் வந்து கோப்பெல்லாம் கூட கையெழுத்து போடல, இதுனா கூட பரவாயில்ல இவர் ஆனார். ஆனால் ரைடுக்கு உள்ளான இடத்துக்கு இவர் போனார்னா எப்படி இவர் ஆனார்? அந்த நிறுவனத்தை ஈடு எப்படி இது இவர் ஆனார் சோதனை பண்ணும் கேட்டிருக்கலாமா இல்லையா? இப்போ ஈஷா யோகா மையம் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக வழக்கு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி திமுக உடன்பிறப்பு கட்ட ஸ்ட்ரெயிட்டான கேள்வி தான். 620 நாளாக என்ன பண்ணினீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நிறைய நீங்கள் பேசுகிறீங்கல்ல. 620 நாட்களாக ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அதை உச்சநீதிமன்றத்துக்கு எப்போ போகிறாங்க தமிழ்நாடு அரசு? 620 நாளுக்கு அப்புறம். என்ன வழக்கு? முறையின்றி கட்டடம் கட்டிட்டாங்கன்னு வழக்கு. முறையின்றி கட்டடம் கட்டிட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஈஷா யோகா மையம் சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து சரியாக தான் கட்டியிருக்கோண்டு. உடனே உயர்நீதிமன்றத்தில் ரைட்டுங்கன்ட்டாங்க. நீங்கள் எதுக்கு உடனே வந்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போகல? ஏன் 620 நாள் கழித்து அப்பீல் போகிறீங்க? அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது? 620 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டு முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக முடிச்சிட்டாங்க. கரெக்டாக? ஏன் இந்த தடுமாற்றம்? இப்போ ஈஷா யோகா மையத்தில் நீங்கள் தான் வந்து சாமியார்களை கண்டால் கோபம் உரிமை உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ நடந்தது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒலி மாசுபாடு அதிகமாக இருக்குது, அங்கே வந்து நிறையா முறையற்ற கட்டடங்கள் இருக்குது, மாசுபடுத்துகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அப்போ உங்களை கேட்குறாங்க மாசு கட்டுப்பாடு வாரியத்தை, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா இதே மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்ள ஸ்கேன் மிஷின் கூட அவங்களுக்கு அப்ரூவல் வாங்க பண்ணியிருக்காங்க, நிறையா பிரச்சனைலாம் நடக்குது ஐயா, இவங்க எப்பயுமே நேர்மையாக பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க ஐயா சூப்பராக தான் இருக்குது ஐயா, பார்த்து பண்ண சொல்லுங்கள். என்ன இது? வெளியில் இந்த விஷயம் யாரும் பேசவே கூடாது. செந்தில் பாலாஜிக்கு வந்து 5 தடவை அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல பிஜேபிக்கு நடந்தால் பாசிச பாஜக முடிஞ்சது கதை. மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான குற்றம் இங்கே நடக்கிறத பற்றி யாரும் பேச மாட்டீங்க, அங்கே மட்டும் பேசுகிறீங்க. கனிமொழி அவர்கள் நிறைய பேர், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எல்லாத்தையும் மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஒன்று வெட்டிருது, மாவட்ட செயலாடுது. அந்த ஆடியோ உண்மையா இல்லையா? யாராவது பதில் சொல்கிறாங்களா? உண்மையிலே அந்த ஆடியோ உண்மையா இல்லையா, இல்லை போலியா? இல்லைன்னா ஆடியோ உண்மையாக இருந்தாலும் அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? உங்கள் கூட்டணி கட்சி கேட்குறாங்க சார். இன்னொன்று, எவ்வளோ கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, யாருக்குமே பொங்க மாட்டீங்க. திருமாவளவன் இருக்கார். அப்போ இந்த ஆடியோ வந்து பொய் அப்படின்னா ஏன் வேல்முருகன் மட்டும் ரியாக்ட் பண்ணுறாரு? அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல. அவங்க தரப்புலேருந்து வர மாட்டேது, எல்லாமே ஒரு மூடு மந்திரமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சி அப்படிங்கிறது 2026 நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம், இவரது என்னங்க கம்மியாக தானங்க போய் பார்க்குறாங்க, இவரால் என்ன மாற்றம்? நான் பேசுகிறதுனால மாற்றம் இருக்காது, மக்களுக்கு புரியும். உண்மை கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். திமுக ஆதரித்து பேசினா ஐடிவிங்க அந்த வீடியோவை பூஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க. அது நமக்கு வேணாங்க. நம்ம ஓரளவுக்கு நேர்மையாக பேசணும், அவ்வளோதான் நம்ம நோக்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் இப்படியே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இப்படியே இருந்தாலும் திமுக கரையேறுவது கஷ்டம். இல்லை வெளியில் வந்தால் சொல்லவே தேவையில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.